ஒரு ஊருக்குள்ள ஒரு குட்டி கழுதை இருந்துச்சு. அது ரொம்ப கியூட்டா துரு துருன்னு ஒரு வீட்டு வாசல்ல கட்டப்பட்டிருந்தது. அது வரைக்கும் அந்த கழுதை மேல யாரோ உட்கார்ந்து சவாரி செஞ்சதே இல்லை. அது ரொம்ப பயந்த சுவாபம் உள்ள ஒரு குட்டி கழுதை. ஒரு நாள் 2 பேரும் அங்க வந்தாங்க. எங்க ஆண்டவருக்கு இந்த கழுதை தேவைப்படுதுன்னு சொல்லி அதோட கயிற்றை அவிழ்த்தாங்க. கழுதைக்கு ஒரே குழப்பம். ஐயோ, இவங்க நம்மள எங்க கூட்டி போறாங்கன்னு ரொம்ப பயந்துகிட்டே அவங்க பின்னாடி போச்சு. அவங்க அந்த குட்டி கழுதைய இயேசு கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. இயேசுவை பார்த்த உடனே அதுக்கு பயமெல்லாம் பறந்து போச்சு. இயேசுவோட சீஷர்கள் தங்களோட துணிகள் எல்லாம் கழட்டி அந்த கழுதை மேல ரொம்ப அன்பா விரிச்சாங்க. அப்போ இயேசு மெதுவா அந்த குட்டி கழுதை மேல ஏறி உட்கார்ந்தாரு. கழுதைக்கு ஒரே ஆச்சரியம். அட, யார் என் மேல ஏறி உட்கார்ந்தாலும் நான் துள்ளி குதிப்பேனே, ஆனா இப்போ ரொம்ப அமைதியா இருக்கேனேன்னு அது நினைச்சுது. இயேசு அந்த கழுதை மேல உட்கார்ந்த அந்த நிமிஷம் அதுக்கு அவ்வளவு சந்தோஷமா ரொம்ப பாதுகாப்பா ஃபீல் ஆயிடுச்சு. அப்படியே இயேசுவை சுமந்துக்கிட்டே எருசலேம் நகரத்துக்குள்ள ரொம்ப கெத்தா நடந்து போச்சு அந்த குட்டி கழுதை. ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க இருந்த மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்தாங்க. எல்லார் கையிலயும் குருத்தோலைகள். ஓசன்னா ஓசன்னான்னு ரொம்ப ஜாலியா சத்தமா பாட்டு பாடினாங்க. சின்ன குழந்தைகள்லாம் இயேசுவை பார்த்து கை தட்டி சந்தோஷமா சிரிச்சாங்க. சிலர் தங்களோட துணிகளை எல்லாம் வழியில விரிச்சு இயேசுவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்தா எந்த கழுதையா இருந்தாலும் பயந்து ஓடிடும். ஆனா நம்ம குட்டி கழுதை பயப்படவே இல்லை. ஏன்னா அது மேல உட்கார்ந்து இருக்கிறது உலகத்தையே படைச்ச ராஜாவாச்சே. அதனால அதுக்கு ரொம்ப தைரியமா இருந்துச்சு. பொதுவா பெரிய ராஜாக்கள் எல்லாம் சண்டை போட வரும்பொழுது குதிரையில தான் வருவாங்க. ஆனா நம்ம இயேசு ரொம்ப அன்பான ராஜா. அதனால தான் அமைதியா ஒரு குட்டி கழுதையில வந்தாரு. மக்களோட சத்தம் பாட்டு எல்லாம் கேட்டு கழுதைக்கு ஒரே பெருமை. நம்ம எவ்வளோ பெரிய ஆளை சுமக்கிறோன்னு நினைச்சது. ஆனா இயேசுவோட முகத்தை பார்த்தா அவர் மக்கள் மேல இருக்கிற அன்பால ரொம்ப அமைதியா இருந்தாரு. அங்க இருந்த கூட்டம் எல்லாம் இயேசுவை தங்க ராஜான்னு சொல்லி ரொம்ப கொண்டாடினாங்க. குட்டி கழுதை தன்னோட சின்ன சின்ன காலை வச்சு டிக் டிக்னு ரொம்ப அழகா நடந்து போச்சு. அந்த நாள்ல அந்த எருசலேம் நகரமே ஒரு பெரிய விழா கோலம் மாதிரி இருந்துச்சு. கழுத மனசுக்குள்ள, அப்பாடா, இவ்வளவு நல்ல ராஜாவை சுமக்கிறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைச்சது. கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் போதே இந்த குட்டி கழுதை தான் என்ன சுமக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு போல. அந்த நாள் முழுக்க கழுதைக்கு கொஞ்சம் கூட டயர்டே ஆகல. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது. கடைசியா இயேசு கீழே இறங்கினப்ப கழுதை அவரை ரொம்ப அன்பா திரும்பி பார்த்துச்சு. இயேசுவும் அந்த கழுதைய ரொம்ப பாசமா தடவி கொடுத்தார். அதுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஒரு சாதாரண குட்டி கழுதையா இருந்து உலகத்தோட ராஜாவை சுமந்த ஸ்பெஷல் கழுதையா அது மாறுச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த பையனும் இன்னைக்கு நம்ம மனசுல ஒரு அழகான கதையா நிலைச்சு நிக்குது.